எப்போ இந்த சிலையை திறக்கிறது? இந்த படுத்து கிடக்கிறவங்கள எந்திரிக்கட்டும். அப்போ இன்னைக்கு திறக்க முடியாது. அதனாலதான் இப்படியே நிக்கிறேன். தண்ணி வாடை வந்துச்சு. யார் மேல? என்கிட்ட யார் மேல? எங்கிட்ட வாடை அங்கிட்டு இருந்தா வாடை வருது. அந்த பக்கம் தான் வருது. இந்த பக்கம் வரல. இங்கிட்ட டீ வாடை. அக்கா தண்ணி சாப்பிட்ற வேலை வச்சுக்கிட்டீங்க. ஏன் நீங்க சாப்பிடுறது இல்லையா மாப்பிள்ள? நான்லாம் அடியோட விட்டுட்டேன். அடியோடனா என் பொண்டாட்டி அடிச்சா ஒரே அடியோட விட்டுட்டேன். செவனியில் பழுத்து விட்டா. அப்படியா? கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பொண்டாட்டி ஏத்தேன். இப்ப அவ அடிச்சுக்கிட்டா நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன். மேல அப்படித்தான். ஆமா, அதுக்கு இப்ப வேலை இல்லை. ஒரு மாசம் சமயபுரத்துக்கு ஆடி மாசம். ஒரு மாசமா முடிஞ்சு ஜோலி சுத்தம். மாமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல. ஆமா. வெளிநாடு போறப்ப யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு. தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் ஏரோப்ளேன்ல சரக்கு கொடுக்காதுன்ட்டாங்களா? அவ என்ன பாவம் பண்ணாங்க? அமெரிக்காக்காரன் குடிச்சுக்கிட்டு இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டு அதாவது பொம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மால் குடிச்சிட்டான்னு வச்சுக்க, நேரா பிளைட் ஓட்டுறான் பாரு பைலட்டு. ஆமா. அவன்கிட்ட போயிடுறாங்களாம். போய் டேய் நீ என்னடா வண்டி ஓட்டுற, நீ இறங்குடா. நான் வண்டி ஓட்டுறேன் பாரு. நீ போய் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறான். நான் தண்ணியை போட்டு சரக்கு பண்ற வேலை. சரக்கு போட்டு வண்டி ஓட்டு மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி அந்த இதுலேருந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி? யாரும் சரி தமிழ்நாட்டிலேருந்து வந்தா ஏரோப்ளேன்ல சரக்கு கொடுக்காதுன்ட்டாங்களா? சபாஷ். சரி, ஏரோப்ளேன்ல அந்த இமிஷன்னா பாஞ்சா ஆச்சுக்குங்க. ட்ரெயின்ல அந்த இமிஷன் தான். ட்ரெயின்ல என்னங்க இமிஷன்? டாட்டா காமிக்கிறானோ இல்லையா, போட்டுறேன் ஒரு ஆப்பை. சரி. ஒருத்தன் அவர் ஆப்பு சாப்பிட்டானா? சரி. சாப்பிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் ஒண்ணுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சரி. அங்கே ட்ரெயின்ல பாத்ரூம் இருக்கும்ல. ஆமா. பாத்ரூமை போய் திறந்துருக்கேன். திறந்ததுக்கு அப்புறம் திறந்தாக்க ஏத்த அப்படி என்ன இருக்கும்? கண்ணாடி. கண்ணாடியில இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு. சரி. திறந்தோடனே இவன் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. ஐயா பாத்ரூமுக்குள்ள ஆள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சாரி பாஸ் அப்புறம் வர்றேன் அப்படின்னு கதை வந்துட்டானே. போத காமன் நேரம் கழிச்சு போய் கதை திறந்திருக்கேன். மறுபடியும் இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு. ஐயோ இன்னும் நீங்க வரலையா, வெரி சாரி வெரி சாரி அப்படின்னு வந்துட்டானா. சரி. அரை மணி நேரம் கழிச்சு போய் திறந்திருக்கேன். மறுபடியும் இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சு கடுப்பாயிட்டேன். நேரம் இங்க டிடிஆர் இருப்பார்ல. ஆமா. டிக்கெட் கொடுப்பாருல டிடிஆர், அவரை போய்
என் வாயா ஒருத்தன் அரை மணி நேரமாக கக்கூசு ரூம்ல இருந்து வரைய மாட்டேங்கிறேன் எவனு தெரியல போய் பாரியா அப்படின்னு டிடிஆர் கதவை திறந்திருக்காரு. திறந்து பார்த்தா யாரும் முடிஞ்சு தெரியும். அவர் டிடிஆர் முகம் தான் தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள் தான் ஒருத்தன் உள்ளே உட்காந்துருப்பேன் போல இருக்கு, நீ ஒன்றும் கலப்படாத, சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ டிடிஆர் எவ்வளோ போதையில் இருந்திருப்பேன், விட மிஞ்சின போதை, அப்படியே புல் போதையில் இருந்திருக்கேன். இப்பெல்லாம் பயமாக இருக்கு. எதுக்கு? ரொம்ப பயமாக இருக்கு மாமா. இவங்கனாச்சும் கோயிலுக்கு வந்து சாமியை முட்டு படுத்து கிடக்குறாங்க. சேலத்தில் சும்மா கிடந்த பொம்பளைகளுக்கு போனை போட்டு விட்டு கொரோனா வந்து மறுபடியும் கொரோனா வரப்போகுது, அது மசுறு மூலமாக தான் வருது, மொட்டையடிங்க, மொட்டையடிச்சா 15,000 ரூபா பணம் தர்றோம் போட்டிருக்காங்க. இதை நம்பி 10 பொம்பளை அடிச்சிருக்கு மொட்டை. ஆம்பளைகளுக்கு 15,000, பொம்பளைகளுக்கு 15,000, ஆம்பளைகளுக்கு 5,000, 15,000 ரூபாய் என்ன ஆப்பருங்கிற? ஆமா, அதாவது 10,000 ரூபாய் தான் பொம்பளைகளுக்கா. சரி, இது ஆள் பிடிச்சி விடுதுல்ல, ஆமா, பிடிச்சி விட்டாக்கா 5,000 ரூபாய் காசு கொடுப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆளு பிடிச்சி விட்டா 5,000 ரூபான்னு. ஒரு மருமக என்ன பண்ணிருக்கு, மாமியால கூட்டிட்டு போயிருச்சா. இங்கவா, இந்த பொம்பளை மொட்டையை அடிச்சது இல்லாம மாமியாயை கூட்டி கொண்டு அடிக்க விட்டுருக்கு. மொட்டையை அடிக்க விட்டு மொட்டையை அடிச்சதுக்கு அப்புறம் போன் பண்ணிருக்கு. போன் பண்ணாக்கா அந்த செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. என்னடா இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணு வருதுன்னு பார்த்தாக்க அவன் போட்டான். அப்பா எல்லாம் மொட்டை அடிச்சாம எனக்கு ஒரு அவளுக்கு ஒரு டீ. நான் அந்த அக்கா சொன்னேன், இவங்க 4 பேர்த்துக்கு கொடுக்க சொல்லி நன்றி கேட்ட வைக்கல, எனக்கு ஒரு டீ கொடுக்க சொன்னாங்களா. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க. நம்பிக்கையை விடு, அதை விட பெரிய கொடுமை, கொரோனா முடிஞ்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 3-4 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணி 10,000 ரூபா பணம் தரேங்கிறக்காண்டி போய் மொட்டையை அடிச்சிருக்க, விசாரிக்கிறது இல்லை பக்கத்தில், இந்த மாதிரி சொல்கிறாங்களே. அதையும் அவன் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வருங்கம்மா, இந்த ஆப்பர் வந்து 10 பேருக்கு தான், அது உங்கள் ஊருக்கு வந்திருக்கு, நீங்கள் ஒத்துக்காட்டி அடுத்த ஊருக்கு மாறிடும் அப்படின்ற ஒன்று. போன வந்த நிமிஷம் தெரியல ஆமியா, அரை மணி நேரத்தில் போய் மொட்டை அடிச்சிருக்கு அந்த அம்மா. அந்த ஆளையும் கைது பண்ணிட்டாங்க. அந்த ஆளுங்க அந்த அம்மா அடித்தது இல்லாமல் அது மாமியால் கூட்டி கொண்டு வச்சு அடிச்சிருக்கு பாரு. இவன் எவ்வளோ சூது விடைய வஞ்சகத்தோடு இருந்திருப்பா பார்த்துக்க. ஆமாம், அது மாதிரி. அதோட இன்னொரு கொடுமையான இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்நாடகாவில் பல காலேஜில் படிக்கிற மாணவர்கள் 7,000 பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கான். 7,000 பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன காரணங்கிறீங்க? நாகரிக வளர்ச்சி தான் அம்பட்டுக்கும் காரணம். அதோடய நம்ம பிள்ளைங்களை நம்ம போய் அடிக்கடி பார்த்துக்கணும். ஆமாம், பார்த்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன். சரி, பிள்ளை படிக்கிறேன், செல்ல நோண்டுறான்னு இருக்கக்கூடாது. அவன் எதை நோண்டுறதுக்காண்டி செல்ல நோண்டுறாங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ எதில் ஆரம்பித்தேன், எதில் தண்ணியை போட்டதில் விட்டு தகராறு பண்ணாதீங்க, தண்ணியை போட்டு நீங்கள் தகராறு பண்ணாதீங்க, அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் சட்டையாகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முழித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் படுத்து கொண்டிருக்கும் அப்படியே அப்பா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ ஏன் தெரியுமா அவங்களாம் தூங்குறாங்க? அவங்களாம் நம்பிக்கையான ஆள். என்ன நம்பிக்கை? வந்தாங்க, நோட்டீஸை பார்த்தாங்க, அடடா நல்ல நடிகர் இல்லையா, நாடகம் சூப்பராக இருக்குங்கய்யா, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேசாமல் படுக்கலாம், படுத்துட்டாங்க. இந்த உட்காந்துருக்காங்க, நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத ஆளுங்க. 50,000-60,000 ரூபா காசை வாங்கினாங்க, கணபதிகிட்ட கொண்டே கொடுத்தோம். அவர் அந்த அண்ணன் பேருனா அந்த அண்ணன்ட்டு ராசரத்தினமா 2 பேர்ட்டையும் கொடுத்தோம். 60,000 ரூபான்னு வாங்கினாங்க. சங்கத்தில் 45,000 தான் சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், 60,000 ரூபா காசு எடுத்து வாங்கினோம். இவங்க ஒழுங்கா நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா பாட மாட்டேன். இந்த இடையில எந்திரிச்சு பார்க்குதுல, அது வந்து 4-5 பேரை தெரியும் அவங்களுக்கு, அதனால படுத்துடுறது. அப்புறம் இந்த நாரதர் வள்ளியரப்ப டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறது. தெரியாத ஆளுங்க பாடுவாங்களா பாட மாட்டாங்களா அப்படின்னு. ஆமாம், அதனால் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, படுத்து தூங்குறவங்க தூங்க, முழிச்சு உட்காந்துருங்க. உங்களை நாங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டோம், இருங்கன்னு சொல்ல மாட்டோம், படுங்கன்னு சொல்ல மாட்டோம், உட்காருங்கன்னு சொல்ல மாட்டோம். அது அவங்க உடம்பு உரிமை.
உங்க உரிமை. இது என் உடம்புக்கு தான் நான் சொல்ல முடியும். ஆமா. நில்லு, நட, ஓடு, பேசு, நிக்காத, உட்காராத, தூங்காத, முழிக்காதுன்னு. அவங்க உடம்புக்கு இந்த உடம்பே நம்ம உடம்பு இல்லையா? அடுத்தவன் கொடுத்த உடம்பு. அவன் எப்போ கூப்பிட்றானோ மேலே கொண்டு போயிடணும். நம்ம வாடகைக்கு தான் இங்கே இருக்கேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன் வாடகைக்கு நம்ம இங்கே நம்ம உடம்புன்னு. இது வேற ஒருத்தையும் கொடுத்தது, வாடகைக்கு கொடுத்தது. எப்போ என் உடம்ப குடுறான்னு மேலே கூப்பிட்றானோ போயிட்டே இருக்க வேண்டியது. ஐயோ என்ன அப்படி செத்து போயிட்டாரு, அவர் யார் தெரியுமா? யமதரன் போய் வாதாட முடியுமா? நீ உசுரை குட்டி போனிய, அவர் யாரோட மருமையும் தெரியுமா? அவர் யார் அண்ணன் மையம் தெரியுமா? யார் சித்தப்பன் மையம் தெரியுமா? சித்தப்பன் பெரியப்பன் சித்தப்பன் போய் சொன்னால் விடுவானா இருந்தாலும் எவே மையனாக தான் இடக்கிறடா. அப்படியே முடிஞ்சு கொண்டு வரேன். அதனால் மகிழ்ச்சி இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. முதல்ல நல்லா தூங்குங்க. வந்த தூக்கம் தாங்க முக்கியம் உண்மையாலுமே மாமா. ஆமாம், பல ஆயிரம் செலவு பண்ணி நாடகத்தை வச்சு இதெல்லாம் தூங்குறதுக்கு. ஓ நீ ஏன் சிரமப்படுற? இப்போ கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு உட்காருவாங்க பாரு. எந்திரிச்சிருவாங்க. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்றியா? இன்னொரு அரை காமன் நேரம் தான் இருக்கு, டயம் இருக்கு. என்ன டயம் அது? கர்ப்பவில்லை போய் அள்ளி வச்சுட்டு போகிறோம். யாரு யார் யார் தூங்குறாங்களோ வயிற்றால ஓடட்டும்னு. பெண்ணி எந்திரிச்சிருவாங்க. இல்லை போய் நடக்கிறது உறுதி. இல்லாட்டி இங்கேருந்து உள்ளேருந்து மந்திரம் போட்டுருவேன். சுடுகாட்டிலேருந்து இது கொண்டு வந்திருக்கேன். எலும்பு கூட ஒன்று, மண்டை ஓடு ஒன்று கொண்டு, 2 மண்டை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஆமாம், வெள்ளை மண்டை, சுடுகாட்டு மண்டை. அதனால் வர வச்சுடுவோம். ஐயனார் ஐயனார் நேத்துக்கான வீட்டு முட்டை ஐயனாலே, நீ பணத்தை சத்தியத்தை மாட்டு முட்டை ஐயனாலே. நேத்துக்கான வீட்டு முட்டை ஐயனாரே, சக்தியை தான் கேட்டு ஐயனாரே. கமலி கோமலி பொலையூர் பிளவரப்பா, கைமணி வெள்ளிமணி பொலையூர் கதரப்பா. சினிமாவில் கேட்டுப்பாரு. 6 நிமிஷம் இந்த பாட்டு. 3 நிமிஷத்தில் பாடி முடிச்சிருக்காங்க. என்ன ஒரு சுறுசுறுப்பு, ஒரு பரபரப்பு தான். அப்படி பாடினா படுத்து கிடக்கிற பாடியெல்லாம் எந்திரிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்சாதிக்கிறாங்க, எந்திரிக்காடி போகிறாங்க. ஸ்ரீ செல்வ விநாயகர் துணை, ஸ்ரீ மயில் வாகன முருகன் துணை, ஸ்ரீ வாழ்க்கை தரும் கருப்பசாமி துணை, மளிகைப்பாறை அவதாரம் பெற்ற ஸ்ரீ இருந்தா தாங்க மாமா மதிப்பு மதிப்பு மரியாதை எல்லாம். சொந்த பந்தம், தாய், பிள்ளை, அக்கா, அண்ணன், தம்பி, நீ கொடுக்குற வரைக்கும் உன்னைய மாமே, மச்சான், பங்காளி, சித்தப்பு, அண்ணன், தம்பி அப்படிம்பாங்க. நீ ஒரு நாளைக்கு மட்டும் அவன்கிட்ட நீ கேட்டு பாருவே, மாப்பிள்ள ஒரு 10 ரூபா இருந்தால் ஒரு எடுத்தாரு
அட ஏமாமா நீ வேற இப்போத்தான் அப்புறம் இப்போத்தான் வீட்டிலேருந்து யாரு கையில் 5 பைசா 5 பைசா இல்லை அம்மா வச்சிருப்பேன். ஆனால் நீ கொடுக்குற வரைக்கும் நீ நல்லவனாக இருப்ப. என்னைக்கு நீ காசு கேட்க ஆரம்பிச்சிய உன்னைய சுற்றி ஒரு பையே வர மாட்டேன். என்ன கரு சம்மோனே ஒரு பையன் வர மாட்டேன் போயிடுவாங்க. பணம் தான் முக்கியம். ஆனால் பரம்பரை பணக்காரன் யாரும் ஆட மாட்டாங்க தெரியுமா? பரம்பரையாக காசு பணம் வச்சுருக்காங்கல்ல, அவன் எப்போதுமே பந்தா காமிக்க மாட்டான், ஆட மாட்டான். ஆனால் அமைதியாக இருப்பான், இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் புதுசாக காசு சேர்ந்தவன் என்ன ஆட்டம் ஆடுறாங்கிறான் பார்த்தா அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறது, சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறது, பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க எல்லாம் பார்க்கறது இல்லை. வந்தாவா 10 பேருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நான் அங்கே 50 சென்ட் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், அங்கே 100 சென்ட் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், அந்த இடத்த நான் தான் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், இந்த இடத்த நான் தான் வாங்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பந்தாவை சொல்லிக்கிட்டு இருப்பேன், மண்ணை இவன் வாங்கி போட்டேன்னு. மண்ணு என்ன தெரியுமா சொல்லு? அவங்க தாத்தனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சுருக்கேன், அவங்க அப்பனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சுருக்கேன். அக்கால் இவன் சேர்த்தாலும் இவனை நான் தான் உள்ள வாங்கி போட போகிறேன், இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னையை வாங்கி போட்டேன்னு. கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை உணர மனம்தான் மறுக்கிறது. இந்த டயலாக்கு கைதட்டிய அந்த ஒரு ஆளுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் இந்த டயலாக்கான கவிராஜோட பேசும்போது அடி நொறுக்கி எழுதி வாங்கிய கைதட்டு அம்மங்காலியை புதி பண்ணிடுவேன். அடுத்தபடியாக எதிர சொல்ல வந்தேன், நல்ல பாட்டு நல்ல வாசிப்பு. மிருதங்கத்துவான் கோடேரி குமரன் அன்பு தம்பி ஆவுட அவர்களைச் சேர்ந்த மிருதங்கத்துவான் தம்பி. என்ன அது தமிழ் வாசிக்கிறீங்க? எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சீசன் கச்சேரிக்கு போயிருவீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். தமிழ் வித்துவான் முத்துராஜ் அவர்கள் இவரங்கும் இடையிலே தமிழ் அண்ட் டோலக் கிளப்பெருவாங்க. அடேங்க அப்பா, நம்ம ஏரியா மைச்சட்னாவே கலகலப்பா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு மாமா. அப்படியா? இப்ப திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு இப்போ திருவிழா முத பாட்டு என்ன பண்ணுவாங்க? விநாயகர் பாடுது, விநாயகனே வல்வினை வேறு இருக்க விநாயகனே வெட்கை தழுவிப்பால் பள்ளியில் படித்து அதுக்கு மேலே போகலங்க. விநாயகர் பாட்டு போடுவாங்க. திடீர்னு பார்த்தா திருவிழா கலகலப்பா நடக்கும். இதே ஒரு கல்யாணம் என்ன பாட்டு போடுவாங்க? மங்களகரமா பாட்டு. மணமக வரும்போதெல்லாம் என்ன பாட்டு போடுவாங்க? மணமகளே மருமகளே வா வா உள் வலது காலை எடுத்து வைத்து வா வா படைத்த குலமகளே வா வா. இந்த ஒரு வரியில நம்மளால தொலைஞ்சிருவேன். குணம் படைச்ச குலமகளே வா வா. அக்காளி அவ குணம் எப்படின்னா அங்கே 2 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஆமாம், மருமகளோட குணம் எப்படின்னு. குடும்பத்தை இங்கிட்டு போகிறது, மாமியாரை பார்த்தோன்னா என்ன அப்படின்னா இப்போ நாத்தனாரில் வந்துருக்கு அப்படின்ட்டு போகிறது. ஆனால் வந்த அன்னைக்கு பார்த்தா மாமியார் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பின்னாடி போய் அம்மா ஃபஸ்ட்டு அம்மா தான், அத்தைலாம் சொல்ல மாட்டாங்க. அம்மா நான் ஏதாவது உடனே இவங்க அம்மா எல்லாம் சொல்லாதப்பா, நீ அத்தையிலே சொல்லு, நான் கிண்டு இருக்கட்டும் பரவாயில்ல இருடா தங்கப்பில், நான் பார்க்குறேன், நான் இருக்கட்டும், நான் சமைக்கிறேன், 10 நாளைக்கு நான் சமைக்கிறேன் சொல்லிவிட்டு அப்புறம் போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்ன அடுப்படி பக்கமே வர மாட்டேங்கிறா மாமியா. அடுப்படி பக்கமே வர மாட்டேங்க. முத நாளே வந்த பண்ணி மரியாதை மயிரா என்ன பண்ணியிருக்கேன்னு, இங்கே வா, இதுதான் கடவுள் பொறுப்பு, இது உளுந்து, இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது, இப்படி தான் சமைக்கணும், இப்படி தான் பண்ணணும். வந்த 2 நாளைக்கு அப்படியே பார்த்தாக்க மருமகளை சாங்குறாகலாம். அங்கிட்டு 10 நாள் கழிச்சு மாமியா மருமக சாக மாட்டிக்கிறா. மாமியால மருமக இப்போ படுத்து வைக்கிற பாடு சனி அமிச்ச முண்டை. நான் அப்போயே போய் சமைக்கிறேன்னு சொன்னேன்ல, நோண்டான்னு பார்த்தேன். இப்போ போய் என்னை சொல்கிறான், அடுப்படியில் போய் வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், அதை பண்ண மாட்டேங்கிறேன், இதை பண்ண மாட்டேங்கிறேன். 5:30 மணிக்கு மருமக எந்திரிக்கும், ஒன்று கிடைக்க தான் எந்திரிக்கேன். உடனே மாமியா எந்திரிச்சு இருடா நான் சாணி கரைச்சி போகிறேன்டா தங்கப்பில். ஏன் முத நாளே இங்கே வா, இது நம்ம வீடு, உங்கள் வீடு மேலே நினச்சிக்காதம்மா, இது பிடிச்சா இருக்கும். அப்போ 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாணி கரைச்சி போட எல்லா வேலையும். நீ ராத்திரி எத்தனை வேலை பார்க்குறியோ என்ன வேலையோ அது எனக்கு தெரியாது. இப்படியே காலையில் எந்திரிக்கிறியா, சாணியை கரைச்சி போடு, என்னவோ பண்ணு, எது வேணாலும் செய் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு 4 நாளைக்கு சாணியை கரைச்சி போட்டு இருமல் சளி வந்துடும். பனியில் கரைச்சி போட்டது 5ஆவது நாள் மாமி அப்படி போச்சுக்கிட்டு கிடக்கும். மருமகள் அப்படி எந்திரிச்சு மாமலை சாவகாசமா என்னத்த சாணி கரைச்சி போடல அது கரைச்சி என் தலையில் ஊத்து. நாளில் 1 வாரம் தான் இப்பெல்லாம்
மாமியா மருமக மாமனார் அங்கே பேச முடியாது. உண்மை அதை என் குடும்பத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். இப்போல்லாம் கோயிலுக்கு போனேன், நான் எப்படி தெரியுமா சாமி கும்பிட்றேன்? சாமி எங்கள் அம்மா தேர்ந்து என் பொண்டாட்டியை காப்பாற்று, என் பொண்டாட்டி தேர்ந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அவங்க 2 பேர்த்து தேர்ந்து என்னையை காப்பாற்று. சாமி காப்பாத்துச்சா? அது சாமி பார்த்துச்சு. கோயிலை இழுத்து மூடிட்டு அது கிளம்பிருச்சு. இவங்கள்ட்ட மாமி எந்த சண்டையை வேணாலும் ஒழிச்சு போடலாம், மாமியார் மருமக சண்டையை மட்டும் நீ சமாதானம் படுத்து பிடிப்பாடு. அப்படி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சண்டையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வா, அதுக்கு மறுநாளே போன போட்டுரு. எப்படி நீ சொல்லிதான் விட்டுட்டு போனேன். இங்கே பாரு, இங்கே நடக்கிறது உனக்கு என்ன தெரியுமா? முதல்ல மாமியா யார்கிட்ட? மயங்காரன்ட்ட. அப்பா நீங்கள் பிரச்சனை நீ என்ன விட்டாக்க என் குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் போல இருக்கு. அது போயிட்டு போது எந்த பாட்டில் விட்டு மணமகளே மருமகளே பாட்டு போடுவாங்க. ஆனால் கல்யாண வீட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? பொண்ணோட அப்பையாரு மாப்பிள்ளையோட அப்பையாருன்னு பந்தாவா கிரிப்பா. வாங்க சாப்பிடுங்க, சாப்பிடு வாய வாயா வாங்க வாங்க. இப்படி இருந்தாலும் மாப்பிள்ளையோட அப்ப கிக்கிரி மண்ட மாதிரி கித்து பிடிச்ச மாதிரி என்ன ஏது வேணும்? எவனையா ஒருத்தன பெரிய சாமி அப்படின்னு இருப்பாங்க. என்னவா அவன் தான் பொண்ணோட அப்பே. என்ன காரணம்? வேற என்ன பண்றது? மாப்பிள்ளைய நினைச்சு வருத்தப்பட போறேன். வருத்தப்பட தாயில் வந்து வந்து நம்ம மகள்கிட்ட வந்து சிக்கிட்டானே அவன் ஆயே. அப்படி அவன் மக அதுக்கு மேல இது தெரியாம இவன் வந்து இங்க இது சிக்கிறானே. ஆனா கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறாரு பாரு, போட்டோகிராஃபர், அவருக்கு தான் கரெக்டா தெரியும் மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு. மாப்பிள்ளை கடைசியா ஒரு தாட்டி சிரிங்க அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயில நீ தாலியை கட்டினக்கப்புறம் இனிமேல் சிரிக்க முடியாதா, இப்பயே சிரிச்சுக்கடான்னு அர்த்தம். ஐயரும் கரெக்டா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நல்ல நேரம் முடிஞ்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. தாலியை கட்டினான்னா பொண்ணுக்கு முடிஞ்சு, மாப்பிள்ளைக்கு முடிஞ்சு. தாலி கட்டாட்டி ஐயருக்கு முடிஞ்சு. ஏட்டா தாயில் ஏடா நேரம் பார்த்து குறிச்சு கொடுத்த, நீ குறிச்சு கொடுத்தா கல்யாணம் பண்ணு, இப்போ பிரச்சனை இல்லைன்னா உடஞ்சி போய் கிடக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு பழக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு போய் இப்போ பந்தியில் சாப்பிடும்போது சண்டை ஓட்டுக்கிறாங்க. அடிச்சுக்கிறேன், ஒருத்தன் சேர எடுத்து அடிக்கிறேன், ஒருத்தன் சரக்கு அப்பளம் வைக்கலையா? அப்பளம் வைக்காத ஒரு குத்தமாடா எப்படி? நான் மாப்பிள்ளையோட சொந்த கூட பிறந்த மச்சனோட பெரியம்மா மையனோட அண்ணே மாமனார் இருந்தார்ல, அவங்க சின்ன பாவோட அவங்க சின்ன மாமியாரோட யாரையும் கூட்டிட்டு ஓடி போச்சுல, அவங்க சொந்தக்காரன் நானு. பேரம் பேத்தி எடுத்துருவா அவ்வளோ இருக்கு. இந்த முறையை கண்டுபிடிக்க அவன் வர கோவத்தை பார்க்கணும். அப்பளம் வைக்கிறடா ஒரே போட்டு அப்பளம் பறக்குது. அங்கே பிரச்சனையெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ நான் போய் அடுத்த ஆளை தள்ளிவிட என்னை பேச விட்டால் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்தபடியாக பக்தவடியில் பொதுமக்களும் பெரும் திரளாக வருகிறேன் வரவேற்கின்றோம். சாப்பாடு அருமையான சாப்பாடு முத்தையா ஹோட்டல் ஏம்பல் விழா கமிட்டியாளர்களோட ஏற்பாடு நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இங்கே வருஷம் ஒரு 3ஆவது வருஷம்லாம் எங்கேயாவது சாப்பிட்டோம். நல்ல கூட்டம். உட்காந்து சாப்பிட எங்களுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் இந்த அக்கா அண்ணன் எல்லாருமே சாப்பிடுங்க. இங்கே தான் கீழே உட்காந்து சாப்பாடு. இதே டேபிள் போட்டு உட்கார வைங்க, நம்மளை நிம்மதியாக சாப்பிட விடுவாங்களா? நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், நம்மளை பின்னாடி ஒரு லைன் கட்டி நிற்பாங்க. பார்த்துக்க, முதல் ஒருத்தன் தான் வந்து நிற்பேன். லைன் நின்றுவாங்க. லைனுக்கு நின்று சும்மா இருப்பேன். சைவம்னா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அசைவம் போட்டால் என்னச்சுக்க, நம்ம தண்ணியை போட்டு நம்ம கறி குழம்பு ஆடி அவன் இழுப்பேன். பார்த்துக்க, நம்ம இப்படி பார்க்கணும். யாராவே சாப்பிட இப்படிமே நம்மளை ஒமட்டிவேன். பின்னா நின்று இருமுவேன் பாரு. எப்படி சாப்பிட முடியும்? அதோடு இன்னொரு கொடுமை, அப்போ தான் கறி குழம்பு எல்லாம் ஊற்றுவாங்க. சோத்தள்ளி வாயில் வைக்கப்போ வேணும் இருக்க சேரை போட்டு மட்டன் இடிப்பேன். சோறு டேய் யாராவே அண்ணனுக்கு மோர் டாய் நான் கறி குழம்பே வாங்கல போட வாங்கிட்டு. கல்யாண வீட்டில் அவசரமாக பேசக்கூடாதுப்பாங்க. அதை விட சாப்பிட்ற இடத்துல இந்த ஹோட்டலில் இந்த கை கழுவுறம் பார் டேபிள், கை கழுவுற இடத்துல போட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. வந்து வாயை கொப்பளிக்கிறேன்னு பார்த்துக்க, அப்படியே காரிக்கிட்டு துப்பு அப்படியே துப்புரை எச்சி அந்த மங்கூஸ் ஓட்டையில் பட்டு நம்ம இலையில வந்து விழுந்து பார்த்துக்க.
சாரி பஸ் பட்டுச்சா அப்படின்னா மூஞ்சியை கழுவாம பார்த்துக்க அப்படியே சல்ல நம்மளுக்கு தெரியும். அங்கே எக்காரத்தை கொண்டு சாப்பிடும்போது மட்டும் ஹோட்டலில் கை கழுவுற இடத்துல மட்டும் உக்காந்தியே நீங்கள் தொலைஞ்சி அதை விட மூக்க சிந்தியா பாரு அம்மா இலைக்கு வரும் காத்தா சல்லுன்னு ஏதோ மாறி உட்காந்துக்குங்க. உடலை அலசி காய போட்டு பல்லையெல்லாம் விலைக்கு அப்படி கரிச்சி வச்சு அப்படியே தொடச்சிக்கிட்டு வந்து சாப்பிடுங்கடா அங்கிட்ட உட்காந்துக்கிறேன். இது எங்கிட்ட நான் சாப்பிட்றது எச்சிலேருந்து மூக்கு செடியிலேருந்து எல்லாமே விழுந்துருச்சு. அன்னைக்கு ஒருத்தன் இப்படியோ நல்ல செட்டு பல்லு விழுந்து பல்லு கண்ட விழுந்து தெரிச்சு இங்கே வந்து விழுந்துருச்சு. சாப்பிட்டேன் போதையில் ஆட்டு மண்டை வச்சுருந்துருப்பாங்க இவ்வளோ தலைக்கறி நினச்சி செட்டு பிள்ளை எடுத்து கட்டிக்கிறேன். வேக பல்லெல்லாம் சுத்தமாக வேக வைக்காமட்டுப்பாங்கடா. அது பல்ல குதாங்கண்ணே யாரை பாரா பல்ல குதாங்கிற பெரிய எம்மிசை நிறைய நடக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ எதில் விட்டேன்னு தெரியல. சாப்பாடு நல்ல சாப்பாடு ஏற்பாடு ஏதாவது ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி வரும். எப்படி வரும்னா இந்த மாதிரி அமைதியாக ரசித்து கேட்குறாங்க பாரு. அப்படி ரசித்து கேட்கும்போதே இந்த புதுசாக நகைச்சி வரும். இல்லாட்டி பழைய குருடி கதவை திரடின்னு பழைய காமெடியாக ஓட்டி விட்டு போயிடுறது. ஆமாம் நன்றி நன்றியான வழக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு நீயாக இவ மனசை கில்லாதே 3 மண்டை ராணிக்கு அடியே இவளே கும்பிடுறியா அல்ல வாழ்க்கை சீராக்க பிறந்தவளே ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லை ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லை தவிக்கிறேன் குடிக்கிறேன் தவிக்கிறேன் குடிக்கிறேன் ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 மச்சா. சிறப்பு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பாட்டு சிறப்பாக இருந்துச்சு. அடுத்தபடியாக என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை தெரிந்து கொண்டு இன்னைக்கு நாட்டு நோட்டீஸில் என் பேர் போட்டிருக்காங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி என் கான்ட்ராக்ட் நாடகம் இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து நாடகம் பேசுகிறாங்க. பேசிட்டு நீங்கள் தான் வர்றீங்க நல்லபடியாக நடத்தி கொடுக்குறீங்க நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க தம்பி நல்லா பண்ணி தரேன்னு எல்லாம் சிறப்பாக செஞ்சுருவாங்க. போய் ஊரில் போய் இறங்கி சாப்பிட்டுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு நோட்டீஸை வாங்கி பார்க்குறேன். நோட்டீஸில் என் பேரே இல்லையா. நாடக அமைப்பு நீங்கள் தான் எல்லாமே நான் தான் பவுனு நீங்கள் தான் பேர் இல்லையா. பேரே காணும் என் பேர். கூப்பிட்டேன் ஏஜென்ட்டை வாயா வந்து அவ்வளோ பேசி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நோட்டீஸில் என் பேரே போடல அப்படின்னு இங்கே வா வெளியில் அப்படின்னு தலையை பாரு அப்படின்னு பார்த்தா கூட்டம் கடுமையான கூட்டம். என்ன காரணங்கிற நோட்டீஸில் பப்புன்னு பேரை போடல இல்லை எவன் வருவான்னு தெரியலையே. ஒருவேளை அவனாக இருக்குமோ இவனாக இருக்குமோ இந்த ஆளாக இருக்குமோ அந்த ஆளாக இருக்குமோன்னு அப்படி யோசிச்சு வந்த கூட்டம் தான் அத்தனை பேரும். இவ்வளோ கூட்டம் நேரம் உன் பேரை போட்டிருந்தோம்னா சரி இவன் வருவேன் போல இருக்குன்னு ஒருத்தனை வந்திருக்க மாட்டாங்க. இப்போ பாரு இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. வேற வழி இல்லை. அவங்க தலையெழுத்து உன்னைய பார்த்து பிடித்தான் போகணும். வேற வழியில் இருட்டுக்குள்ளேயும் போக முடியாது அவங்கனால. வேற 12-1 மணி வரைக்கும் பார்த்தாது போவாங்க. பாத்தியா கூட்டத்தை மூடிக்கிட்டு போய் நடுறா அப்படின்னு நான் பார்த்து பண்ணாச்சுன்னு தேவையில்ல பேர் விடாமல் விட்டேன். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நீ ஒருத்தன் பார்த்துக்கண்ணே அண்ணே ராஜாண்ணே அப்படின்னா வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா அஷ்கோ சூப்பர்ண்ணே ஓ நாடகம்னா எங்கே இருந்தாலும் வந்துடுவோமியா காலி அப்படி தூக்கம் வருமியா அப்படின்னா இங்கே நோட்டீஸில் என் பேரை பார்த்தோன்னே தூங்கிட்டாங்கல்ல. பாத்தியா இல்லையா கரெக்டாக நடக்கு. வேற ஒன்றும்ல என் ராசி எப்படி என்ன ராசி கும்பராசி. பாத சனி எங்களுக்கு நடக்குன்னாங்க. சனியெல்லாம் முடிஞ்சு சத்தியமாக கும்பராசிக்காரெல்லாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். நீ எவ்வளோதான் லிஃப்ட் பண்ணி மேலே வரலான்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு பக்கம் அடித்து நம்மளை கீழே தள்ளிக்கிட்டு தான் இருக்கும். உண்மையாலுமே நம்ம ஒயின் ஷாப்பை தாண்டி தான் எங்கள் வீடு இருக்குது. ஒருத்தர் ஒயின் ஷாப்லேயும் தண்ணியை போட்டு வந்தேன். வந்து என்னை பார்த்துட்டு ராஜாண்ணே அப்படின்னா சூப்பர் சூப்பர் நாளத்து போயிட்டு வரியா சரி பத்திரமா போய் படுத்தூங்கியா பார்த்துப்போ கவனமா பார்த்துப்போன்னு இவன் கொண்டே முடிட்டேன். முட்டி மண்டை வளர்ந்துருச்சு அவனுக்கு. அவனை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு ஆள் முழிச்சிட்டேன். முழிச்சு எழுந்திரிச்சு என்ன வார்த்தை சொன்னேன் மற்ற குடியாரங்க மாதிரி இல்லாமல் என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தியல்ல நீ நல்லா இருப்ப ராஜாண்ணே. இதே மாதிரி நீ அடிபட்டு கிடக்கிறப்ப
உன்னைய கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறானா இல்லையான்னு வாரு அப்படிங்க. அவன் தாயில சொல்லி முடித்த மாதிரியே இல்லை 3ஆவது நாளே கொண்டு வந்து ஒருத்தன் வண்டியில் விட்டுட்டாயா. இந்த அடி இங்கே அடி 2-3 நாள் நடக்கவே முடியல. ஆஸ்பத்திரியில் இருந்து நாடகத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு வீட்டில் வந்து இருந்துட்டேன். வீட்டில் வந்து இருந்து இந்த ஊனி நடப்பாங்கல்ல, அதை ஊனி தான் நடந்தேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்காதீங்க, ஏன் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? சின்னி கோழியும் நாயும் அடிச்சுக்குது, குட்டி நாய். நானே ஊண்டி நடந்து வரேன். தாயில அவன் 4 நாளாக என்னை பார்க்கவே வரல. நான் வெளியில் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோன்னு என்னை பார்த்துட்டு நான் சார் 4 நாளாக இல்லை, வெளில ஊருக்கு போயிட்டேன். எப்படி இருக்குது காலு? நல்லா இருக்குண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. டாக்டர் என்ன சொன்னார்? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாரு, சரியாயிரும்ட்டுருக்காரு. நம்பாத, அந்த மாதிரிலாம் உடனே சரியாகாது அப்படின்னா பார்த்துக்க. டாக்டர் சரியாயிரும் நடடான்ட்டேன். இவன் சொல்றியா? அந்த மாதிரிலாம் நம்பாத, சரியாகாது. பக்கத்து வீட்டுக்காரன். நான் கேட்டேன், சரியாகாதாங்கிறியே, நீ எதுவும் இந்த மாதிரி அடிபட்டதும் கீழே விழுந்தியா அப்படின்னு கேட்டேன். சரியாகாதுன்னு சொல்கிறேன், அந்த அனுபவம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன், நான் எவன் குடும்பத்தடா கெடுத்தேன் அடிபட்டு கீழே விழுகிறதுக்குங்கிறேன். அப்போ நான் யார் குடும்பத்தடா கெடுத்தேன்? ஏன் மேலே கொண்டு வந்து ஒருத்தன் வண்டியில் விட்டானே, இங்கே நேரம் வந்துட்டேன். இதை விட பெரிய உடம்பே இப்போ தான் 2 வீலரில் போகிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 2 வீலர் கிடையாது. எங்கள் ஊர் மணப்பாறை பக்கம். உண்மையாலுமே இதில் நடந்த சம்பவம். பஸ்ஸெலாம் போவேன், பஸ்ஸில் ஏறுவேன். மணப்பாறையில் எங்கள் ஊர் பஸ் வர்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குயின்னு ஒரு கூட்டம் எந்திரிச்சு ஓடுவாங்க. வந்துருச்சு வாடா, வந்துச்சு ஊர் பஸ் வந்துச்சு, கச்சா முச்சாரு கத்திரி ஓடினாயின்னு வச்சுக்க. எங்கள் ஊர் பஸ் வருதுன்னு அர்த்தம். அதான் எங்கள் ஊர் பஸ்ஸு. கூட்டம் கண்டுபிடிச்சிருவாங்க. 3ஆம் நம்பர் வந்துப்பா கோயில்பட்டி வண்டி வருது, ஏறி உட்காருங்க அப்படின்னு வந்துடுவாங்க. கரெக்டாக கத்திட்டு ஏறினாங்கன்னா நான் சாயங்காலமாக வையம்பட்டி போகிறக்காண்டி வையம்பட்டி பஸ்ஸில் ஏறி பின்னாடி உட்காந்துருக்கேன். எங்கள் ஊர் கிளவிய 2 பேர் என்னையை பார்த்துவிட்டு இது கோயில்பட்டி போகிற பஸ்ஸுன்னு நினச்சிக்கிட்டு என்னையை பார்த்துட்டு ஏறி முன்னாடி உட்காந்துருச்சு. 2 கிழவி உட்காந்து வெத்தலையை போட்டு அங்கிடுத்துப்பா கண்ட்ரேட் ஏறினார். அந்த ஆள் மூஞ்சில் புளிச்சுனுதுப்பா. அந்த ஆள் கேட்ட முடியாது ஆளே அது எப்படி தொடச்சிக்கிட்டு ஏறி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். இந்த கிழவிகள்கிட்ட வந்து எந்த ஊர் போகிற? கோயில்பட்டி போகணும், 2 டிக்கெட் கொடு. கோயில்பட்டி போகாது, இறங்கு. கோயில்பட்டி போகாத. இந்த அவனை ஏற்றிருக்க என்னைய. நான் போகிறது வையம்பட்டி நாடகத்துக்கு. நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். இந்த அவனை ஏற்றிருக்க, அதுக்கு அந்த ஆள் கண்ட்ரேட்டு. நான் எந்த நாயை வேணாலும் ஏற்றுவேன், நீங்கள் இறங்கு. இந்த கிழட்டு முடியனால எனக்கு நாய்ப்பட்ட வேறு. அந்த ஆள் சொல்ல எந்த நாயை வேணாலும் ஏற்றுவேன், நீ இறங்கு. 2 இறங்கிருச்சு. இறங்கி சைடில் வந்து என்னைய பார்த்துக்கிட்டு, டேய் அறிவட்ட பையல இறங்கி தொலைடா, இது நம்ம ஊருக்கு போதாமடா அந்த பஸ்ஸு, அட இறங்குடா, நீ படித்தே நம்பி உன்னையே நம்பி நாங்கள் இந்த பஸ்ஸில் உடனே ஊரில் வேறு பப்புன்னு வேறு ஓட்டுக்கிறாங்க, இறங்கி தொலைடா சாண்டா குடிக்கிட்டு இப்போ வேறு ஏறி உக்காந்துக்கிறேன் அந்த லட்சண பஸ்ஸில், இறங்குடா. நான் போகிறது வையம்பட்டி. இந்த கிழட்டு முடிய இதுதான் கல்வி அறிவு கண்டிப்பாக வேணும். தயவு செஞ்சு கொஞ்சமாவது அதாவது எழுத படிக்கிற அளவுக்கு தெரிஞ்சாவது படிக்க வைங்க. படிக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிக்கல், ரொம்ப சிரமம். ஒரு கையெழுத்து போடுறதுனாலும் ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் நம்ம போட்டுக்கிட்டு படித்து பார்த்து அந்த ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிற அளவுக்காவது உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. கல்வி தான் இன்றைய அளவுக்கு மனிதரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் என் பக்கம் 10வது ஃபெயிலாக போயிட்டேன். அவங்க அப்பா பிடிச்சி அடிக்கிறார் அந்த பையலை. அந்த பிரேம பிள்ளைய பாடுறான், உங்களாட படிச்சிச்சு டே அந்த பிள்ளைடா மார்க் எடுத்துருக்கு, அந்த பிரேம பிள்ளைய பாடுறா, டே அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா. இவன் சொல்லிட்டாயோ அந்த பிள்ளைய பார்த்து நான் பெயிலாக போயிட்டேன், நீ மூடிட்டு போயான்ட்டேன். பிரேமா பிள்ளைய பாரு, பிரேமா பிள்ளைய பாரு. அப்பா என்னை விட்டா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன், என் வாயை பார்த்து நீங்களும் உட்காந்துருவீங்க. ஏன்னா நாடகம் சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. 10 மணிக்கு ஆரம்பிச்சாச்சா, நான் கரெக்டாக வெளியில் வரும்போது 10:24 நான் வெளியில் வந்தேன். 11 மணிக்கு மேலே ஆச்சு மாமா. 12 மணிக்கு வள்ளி, 1 மணிக்கு நாரதர், 3 மணிக்கு ராஜவர், 5:30 மணிக்கு எங்கள் வேலையை முடிச்சிருவோம். அதனால் பிடிங்க. மற்றவர்கள் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தநாளாக வருக வரையின வரவேற்கின்றோம். எங்கள் காசு கொடுக்குற பேரை சொல்கிறதா இல்லையாங்க? ஆமாம், அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்படிக்கு அருள்வாக்கு கூறும் பால்சாமி பூசாரி குடும்பத்தார்கள் மற்றும்
கோவில் நிர்வாகிகளும் விசூர் கிராமத்தார்களும் அன்புள்ளங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள். நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். எங்களை உசுரோட கூட்டிகிட்டு வந்த டிரைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்தவாசி மனமதுரை திண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை. வந்தவாசி மனமதுரை அங்கே திண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை. அதவாறு கடையில லட்டு 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 வைக்கிற பொண்ணு பேர் சிட்டு 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 வைக்கிற லட்டு வேணுமா? லட்டு வைக்கிற சிட்டு வேணுமா? அப்படி லட்டு விக்கிற சிட்டு வேணுமா இல்ல சிட்டு விக்கிற லட்டு வேணுமா? அதவாறு கடையில பூந்தி 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 வைக்கிற பொண்ணு பேரு சாந்தி 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 வைக்கிற பூந்தி வேணுமா? பானசாந்தி உனக்கு வேணுமா? சாந்தி விக்கிற பூந்தி வேணுமா இல்ல பானசாந்தி உனக்கு வேணுமா? அதவாறு கடையில ஊசி 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 குத்துற பொண்ணு பேரு ரோசி 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 குத்துற ஊசி வேணுமா? ஊசி குத்துற ரோசி வேணுமா? குத்துற ஊசி வேணுமா இல்ல ரோசி குத்துற ஊசி வேணுமா? அது 3 நாளைக்கு முன்னாடில 3 நாளைக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சத்தியமா இதுவும் நடந்தது. நார்த்தாமலையில் நாடகம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கிழவி செத்து போச்சு போல இருக்கு. விளத்துப்பட்டி ஒப்பாரி வைக்க வந்த கிழவி செத்து போச்சு. அது ஐயா புதுக்கோட்டை சீமையில புதுக்கோட்டை சீமையில ஃபஸ்ட்டு தானே விடணும். புதுக்கோட்டை சீமையில புதுக்கோட்டை சீமையில அப்புறம் அந்த கேப் வரும்ல அதோட முடிஞ்சிச்சு. 2 பாடியா வச்சு மொத்தமாக வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு அதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. 2 வரிக்கு 3ஆவது வரிக்கு